வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "என் மேல் விழுந்த மழைத்துளியே" கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். யாரோ வரும் சத்தம். அவசர அவசரமாக அடுத்திருந்த ஷாலுவின் அறைக்குள் நுழைந்தாள் ரேயா. போன வேகத்தில் இவள் எதன் மீதோ மோதி தடுமாறி விழத் தொடங்கியவள் விழும் முன் சமாளித்து தரையில் ஒரு வகையாக அமர்ந்தாள். இரு கைகளாலும் காதுகளை பொத்திக் கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டு சாரி 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 என பதறத் தொடங்கினாள். இன்னுமா இருட்டு விலகாத அதிகாலை நேரம். ஆனாலும் எதில் மோதினாள் என்பதற்கு விளக்கம் தேவையா இல்லை. அவள் மோதிய உடலுக்கு சொந்தக்காரனோ? என்ன ரேஸ், நீ இங்க போய்? அருகில் நின்றிருந்தவன் தலையில் இருந்து நீர்த்துளிகள் அவள் மேல் விழுகின்றன. அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வெளிவந்திருக்கிறான் வெற்று மார்புடன் அவன். ஐயோ, இங்கிருந்து போங்களேன்! ஏறத்தாழ அவள் அழத் தொடங்கியிருந்தாள். இதற்குள் யாரோ அறைக்கு அருகில் வரும் சத்தம். என்னாச்சு ரேயு, இங்க எதுக்கு வந்த? யாராவது பார்த்தால் எவ்வளவு தப்பா தெரியும்? சிறு குரலில் கேட்டாலும் அவன் குரலில் இருந்த அடக்கப்பட்ட பரபரப்பு புரியாமல் இல்லை. என் ரூம்ல நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு இங்க வந்துட்டேன். அழுகையாய்த்தான் வருகிறது வார்த்தைகள். ச்சு, உன் ரூமுக்கு நான் ஏன் போறேன்? சரி, நீ அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவு தட்டப்படத் தொடங்குகிறது. ரேயா கதவை திறந்து அறைக்குள் உள் வந்தவுடன் வழக்கம் போல் பின் தள்ளி இருந்த கதவு வாசலை மூடியிருந்தாலும் தாழிடாமல் தானே இருக்கிறது. ஆக கதவை தட்டுபவர் நாகரீகம் கருதி தட்டுகிறார். அடுத்த நொடி திறந்து கொண்டு உள் வரத்தானே செய்வார். மெல்ல சத்தமின்றி அக்கதவின் தாழ்பாளை போடுகிறான் ஆதிக். தப்பிக்க நேரம் வேண்டுமே. மொத்தமாக மூவராக வரவேற்பறையில் பார்க்கும்போது அப்பா இயல்பாக எடுத்து கொண்டிருக்கலாம் விஷயத்தை. ஆனால் அடுத்துமே அவர் இவளை உள்ளே அனுப்புவதில் தானே குறியாக இருந்தார். இப்பொழுதோ ஒரே அறையில் இருள் விலகா நேரத்தில் நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. இவள் அப்பா மட்டுமல்ல, உலகத்தில் யார் பார்த்தாலும் தப்பாக மட்டும்தானே தோன்றும். இன்னும் பலமாக தட்டப்படுகிறது கதவு. 1990ஆம் ஆண்டு. அமைதியாய் கதவை தாளிட்டவனை பார்த்து ஸ்தம்பித்து போனாள் மலர்விழி. தங்கை பேசிவிட்டு போயிருந்த காரியங்கள் வேறு மனதில் வந்து கண்ணா பின்னாவென கற்பனை தந்தது. உண்மையில் அவன் கணவனின் உரிமையை கையில் எடுத்து கொண்டானாகில் இவள் என்ன செய்துவிட முடியும்? அவன் அவள் அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்தான். இந்த வீட்ல உன்னை எல்லாருக்கும் 2ஆம் பட்சமா தெரியுதுன்னு நினைக்காத மையோ. இங்க வந்த என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் என் வீட்ல இருக்கிற உன்னை நான் நல்லா பார்த்துப்பேங்கிற எண்ணத்துல உன் மேல உள்ள பாசத்தை தான் எனக்கு முக்கியத்துவமா காண்பிக்கிறாங்க. என்னை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அந்த அளவு அவங்களுக்கு நீ முக்கியம்னு அர்த்தம்மா. இவள் அவனை பற்றி எதையெதையோ எண்ணி திக்கி திணறிக் கொண்டிருக்க, இவளது இப்போதைய எரிச்சலின் வலியின் அடிப்படை காரணத்திற்கு விளக்கம் சொல்லி இவளுக்கு நிம்மதி தர முயன்றான் அவன். இப்பொழுது வேறு விதமாக அவள் ஸ்தம்பித்து போனது நிஜம். இவள் அவனை நோகடிக்க, அவனோ அவள் வலி தீர வழி தேடுகிறான். அதோடு அவன் சொன்னதின் உண்மையும் புரிகின்றது. இவள் வீட்டினர் அவனுக்கு ராஜ மரியாதை செய்ய காரணம் இவள் மீது உள்ள பாசம்தானே. உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவங்க உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை விட்டு கண்டிப்பா பிரியவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க மையு. அவன் சொன்ன விதத்தில் அதுவும் ஆம் என்றே தோன்றுகிறது. அப்பா, இவள் அழுது தாங்க மாட்டார். உண்ணவும் உறங்கவும் முடியாமல் இவள் படும் தவிப்பை அவர் அறிந்தால் நிச்சயம் அவரே இவளது முடிவைத்தான் ஆலோசனையாய் சொல்வார். மகள் என்றால் உயிர் அவருக்கு. இவள் கண்ணீர் இவளை விட இவள் தாய்க்கும் தங்கைக்கும் அதிகமாக சுடும். ஆறுதலாயிருந்தது. தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது சிறியதாக தோன்றுகிறது. அப்படியே அவங்க ஒத்துக்கிடலைனாலும் உன் மேல கோபம் கூட படாம அவங்க உன்னை ஏத்துக்கிடுற மாதிரி செய்யறது ஏன் பொறுப்பு? ப்ளீஸ், இதுலயாவது என்ன நம்பு. இவனை நம்பாமலா? அத்தனை காதல் என்றானே. ஒரு சலன பார்வை, சிறு தீண்டல் ஏதுமின்றி குழந்தையைப் போல் இவளை பார்த்து கொள்ளும் அவனை நம்பாமல் யாரை நம்புவதாம்? ஆனா இப்போ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. உன் தங்கை கல்யாணம் நிச்சயமாக இருக்குது.
அதோட அவளுக்கு மாப்பிள்ளையை பிடிச்ச மாதிரி இருக்குது. தன் திருமணம் பற்றி இவள் தங்கை குறிப்பிட்ட போது அவள் கொண்ட வெட்கம் கலந்த கர்வ முகம் மனதில் வருகிறது மலர்விழிக்கு. ஆம், தங்கைக்கு இந்த திருமணத்தில் அதீத விருப்பமே. இவளுக்கு அந்த மாயக்கரண் மேல் இருக்கும் காதலைப் போலவே. இப்போ நீ டிவோர்ஸ் அது இதுன்னு பேசினால் இந்த கல்யாணம் கலைஞ்சிடாதா? உன் விஷயமே எப்படியும் உன் பேரண்ட்ஸுக்கு ஏமாற்றமா தானே இருக்கும். அதுல அவளோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டா அவங்களால தாங்க முடியுமா? அவன் சொல்வது 100க்கு 100 உண்மை என இவளுக்குமே புரிகிறது. சோ, உன் தங்கை கல்யாணம் முடியற வரை வெயிட் செய்யேன். அப்புறமா நம்ம விஷயத்தை பேசிக்கிடலாம் வீட்ல. அவனை விழி கொட்டாமல் பார்த்தாள். உன்னால என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராதுமா. ப்ளீஸ் நம்பு. ஜெயாக்காவை பத்தி கூட யோசிக்காத. நாம மெட்ராஸ்ல தனி குடித்தனம் இப்பவே போயிடுவோம். யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. சம்மதமாக தலையசைத்தாள் மலர்விழி. கதவிற்கு மிக அருகில் அமர்ந்திருந்தவளை நோக்கி கண் ஜாடையால் உள்ளே வா என்கிறான் ஆதிக். என்ன செய்ய போகிறான் என புரியவில்லை. ஆயினும் அவன் சொன்னதை செய்தாள் ரேயா. அறையின் அடுத்த பகுதிக்கு சென்றவன் அவசரமாக அவன் நேற்று அணிந்திருந்த சட்டையை எடுத்து அணியத் தொடங்கினான். இதுவரை அவள் அவனை பார்த்திருந்த ஒவ்வொரு முறையும் அவள் ரசனையை கவர்ந்த விஷயங்களில் ஒன்று அவனது ஷர்ட்ஸ். ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கும். அதோடு அது அவனுக்கு அபாரமாய் பொருந்தும். புருவம் உயர்த்தி கேள்வியாய் அவன் பார்த்த பார்வையில் தான் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை உரைக்க அவசரமாக பார்வையை திருப்பினாள். அங்கும் கண்ணாடியில் அவன்தான் தெரிந்தான். இவள் முக வெட்கம் அவனுக்கு தெரியுமோ? இந்த சூழ்நிலையிலும் இவள் மனம் எங்கு செல்கிறது? அங்கிள் தூங்குவாங்க, வந்திருக்கிறது வேற யாரோ. இந்நேரம் வீட்டுக்கு சர்வெண்ட்ஸ் யாராவது வந்திருப்பாங்களா? நீ வந்ததை பார்த்து உனக்கு காஃபி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். இல்லனா அது புனி? அவளிடம் மெல்லிய குரலில் வினவினான். அவசரமாக கடிகாரத்தை பார்த்தாள். பானு அக்கா வந்திருப்பாங்க. பட் இது யார் ரூம் கிடையாதே. ஸ்டில் நீ இப்பதான் உள்ள வந்து அதை பார்த்துருப்பாங்க. நான் உள்ள இருக்கிறது தான் யாருக்கும் தெரியாது. ஸோ நீயே இங்கிருந்து அப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லு. வந்திருக்கிறவங்க சொல்ற பதில்ல அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்பா ஒரு நிமிஷம். அவன் சொன்னதை செய்தாள். இதயம் படக் படக்க. சின்ன பாப்பா, நான் தான் பானு. காஃபி கொண்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு விருந்தாளி போல. அவன் முகத்தை பார்த்தாள். ஆமா, அத்தானும் அண்ணியும் வந்திருக்காங்க. நீங்க காஃபியை கீழே டைனிங் டேபிள்ல 3 பேருக்குமா வைங்க. சேர்ந்தே சாப்பிடுறோம். அவன் உதட்டசைக்க அதை இவள் சத்தமாக சொல்லி முடித்தாள். அப்புறம்தான் புரிந்தது இவள் அவனை அத்தான் என சொல்லி இருக்கிறாள் என. பானு அப்பாவிடம் உளறிவிட்டாள். மிரண்டு போய் அவனை பார்த்தாள். நீங்க நிஜமாவே எனக்கு அத்தானா? கேட்கும் போதே அழுகை வருகிறது அவளுக்கு. அப்போ 1000 தடவை இம்போசிஷனை பத்தி என்ன நினைச்ச நீ? இதற்கு என்ன பதில் சொல்வாள் அவள்? அதோடு இதற்கு மேல் நின்று பேசிக்கொண்டிருக்கவும் வழி இல்லை. அவசரமாக சென்று கதவை திறந்தாள். பானு தரைத்தளம் நோக்கி செல்வது தெரிந்தது. அவள் பார்வைக்கு மறையட்டும் என நிமிட நேரம் நின்றாள். ரேயாவை கடந்து எதிர் அறைக்கு சென்றான் ஆதிக். அவன் சென்றதும் இவளுக்கு இந்த அறையை விட்டு வெளியேற தேவை இல்லை என தோன்றிவிட்டது. அறைக்குள் சென்று மீண்டுமாய் கதவை தாழிட்டு கொண்டாள். அவன் வாசம் சுவாசமாய் ஏனோ உற்சாகமாய் இருந்தது. அப்படியே பின்புறமாக மெத்தையில் சரிந்தாள். இரு கைகளையும் இரு புறமும் நீட்டினாள். ஒரு கையில் தலையணையும் மற்றொரு கையில் ஒரு சிறு பொருளும் அகப்பட்டது. அவனது மொபைல். ஆர்வமாய் அதை எடுத்தாள். கதவின் தாழ்பாளிற்கு சென்று திரும்பியது பார்வை. என்ன செய்யலாம் இப்பொழுது? அது அவன் பர்சனல். நோ நோண்டிஃபையிங். ஏதோ எங்கோ சொல்ல ஒரு நொடி தயங்கியவள். இது அவன் மொபைல் தானான்னு நான் வெரிஃபை செய்ய போறேன். கண்டுபிடித்த சமாதானத்தை சொல்லிக்கொண்டே அவன் மொபைலின் போட்டோ கேலரிக்குள் சென்றாள். நிறைய நேச்சுரல் சீன்ஸ் இப்பொழுதுதான் எடுத்திருக்கிறான். அவன் பேரண்ட்ஸ், அவன் சிஸ்டர் புனிதா, அப்புறம் யூஎஸ் போட்டோஸ். யார் யாரோ இருந்தனர். அவன்தான் எதிலும் இல்லை. அதையெல்லாம் பார்த்து முடித்த பின்பு இன்னுமாய் அவள் குடைய தொடங்கிய நேரம் அந்த ஃபோல்டர் கண்ணில் பட்டது. அதற்குள் ஒரு போட்டோ. ஷாலுவின் அறையில் இவளும் ஷாலுவும் பேசி சிரிக்கும் ஒரு போட்டோவை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து ஒட்டி வைத்திருக்கிறாள் ஷாலு. அதை அவன் தன் மொபைலில் பதிந்து வைத்திருந்தான். ஜிவ் என்று இருந்தது ரேயாவிற்கு. அடுத்து இவள் யோசிக்கும் முன் கதவு தட்டப்படும் சத்தம். ரேயோ, திரும்பவும் தூங்கிட்டியா நீ?
புனிதாவின் குரல் அடித்து பிடித்து எழுந்தவளுக்கு அப்பொழுதுதான் உரைக்கிறது. அறையில் வெளிச்சம். விடிந்து எவ்வளவு நேரமானதோ? கடிகாரத்தை பார்க்கிறாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அவன் மொபைலுடன் அவள் நேரம் கடத்தி இருக்கிறாள். கடவுளே! அ இதோ வரேன். 3 பேரும் டேபிள்ல காஃபி. சொன்ன எல்லாம் ஞாபகம் வர, அச்சச்சோ என்ற உணர்வுடன் அவள் சென்று கதவை திறந்தாள். அங்கு அவளை ஒரு விதமாய் பார்த்தபடி முன் நின்றது ஆதிக். அவன் கண்களை சந்திக்க தயங்கி பின்னால் பார்த்தாள் புனிதா. இவள் கோலத்தை பார்த்த புனிதா வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு கடந்து சென்று விட்டாள். அவனோ தன் கையை நீட்டினான். அசடு வழிந்தபடி அவன் மொபைலை அவனிடம் கொடுத்தாள். சீக்கிரம் கிளம்பி வா, குற்றாலம் மலைக்கு மேல போறோம் சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவன். அவசரமாக குளித்து கிளம்பி கீழே வந்தாள். அப்பா உட்பட அனைவரும் டைனிங் டேபிளில் ஒரு கணம் யோசித்தவள் புனிதா அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். உணவை பற்றி தொடங்கிய பேச்சு, மெல்ல சமையல் கற்றுக்கொண்ட கதை, தானே சமைத்து சாப்பிடும் இப்போதைய விடுதி வாழ்வின் சுவாரஸ்யங்கள் என ஆதிக்கை சுற்ற, அப்பாவோ அவர் கல்லூரி காலத்தில் விடுதியில் நடந்த உணவு வேளை கலவரங்களுக்கு அதை திருப்பினார். கலகலத்தது இவர்களது உணவு மேஜை. தன் வாழ்வின் மிக முக்கியமான 2 ஆண்களின் உரையாடலில் தன்னை தொலைத்திருந்தவளுக்கு உணவு உட்செல்லாமலே பசி தொலைந்திருந்தது. மலையிலும் இவர்கள் நால்வரும் ஒரு குழுவாகவும், முன்னும் பின்னும் இவர்களது பாதுகாப்பிற்காய் வந்த இருவரும் அவர்களில் முன் செல்பவரிடம் பேசியபடி ஒரு வனத்துறை அதிகாரி எனவும் நடக்கத் தொடங்கிய போது படு உற்சாகமாக இருந்தது ரேயாவிற்கு. ஓரளவு உயரம் கடந்த பின் மிகவும் குறுகி போனது பாதை. ஒருவராக நடந்தால் இடைஞ்சல் இன்றி நடக்கலாம். இருவராக செல்வதென்றால் கூட ரொம்பவும் கஷ்டம். ஒருவர் பின் ஒருவராக நடக்கத் தொடங்க சுற்றிலும் தெரிந்த உயர்ந்த மலை முகடுகளை வேடிக்கை பார்த்தபடி நடந்த ரேயாவின் காலை கிழித்தது பக்கவாட்டிலிருந்து நீண்டிருந்த ஒரு முள்குச்சி. இவளது அதை கவனித்த அப்பா இவள் பக்கவாட்டில் நடக்கத் தொடங்கினார். அது அப்பாவின் சுபாவம்தான். ஆனால் இம்முறை இவள் கையையும் பற்றி கொண்டார். மலையின் உயரம் காரணமாக இருக்கலாம். அப்பா முன்னெச்சரிக்கை திலகமாயிற்றே. ஆனால் இவளோடு பேசியபடி நடக்கத் தொடங்கினார். முதலில் அவள் காலில் கிழித்த குச்சியை பற்றித்தான் தொடங்கியது பேச்சு. ஆனால் அது எப்பொழுது எப்படி என அறியாமலே அவர்களது பேச்சு அவர்களது குடும்ப தொழிலை பற்றி திரும்பி இருந்தது. அடி ஆழம் வரை அதை பற்றி மகளிடம் விளக்காவிட்டாலும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு சொல்லிக் கொண்டு வந்தார் ராஜ்குமார். அகன்ற சமதள பரப்பிற்கு வந்து சேரும் வரையும் இது தொடர்ந்தது. சற்று தொலைவில் மானுடம் தொடர ஆற்று நீர் கற்பாறைகளை சுழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு உயர மதில் சுவர் போல் ஆற்றுக்குள் நீண்டிருந்த பாறையின் இப்புறம் பெண்களும் அப்புறம் ஆண்களும் குளிக்கலாம் என பேசிக்கொண்டனர். புனிதாவும் இவளும் குளித்து முடித்து கரை ஏறி இவர்கள் ஈர உடை காய்ந்து முடியும் வரையுமே ஒருவரும் இந்த பக்கம் வந்த பாடில்லை. அனைவருக்கும் வீட்டிலிருந்து கொண்டு சென்றிருந்த உணவு பரிமாறப்பட உணவுக்கு பின் இவர்கள் 4 தவிர மற்றவர்கள் சற்று விலகி சென்று விட்டனர். அப்பாவும் ஆதிக்கும் செஸ் விளையாடுவதாய் முடிவானது. அப்பா சொல்லி கொண்டிருந்தார். தயா இதுல தோத்து நான் பார்த்ததே இல்லை. சில நேரம் விளையாடுறப்ப நான் அவ காயினை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்படியும் ஜெயிச்சிடுவா. ரேயாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் அப்பாவா அப்படியெல்லாம் இருந்தார் என. எப்பொழுது துவங்கியது என தெரியவில்லை. ரேயா புனிதா இருவரும் அப்பாவிற்கு சப்போர்ட் செய்து ஆலோசனை சொல்லி கொண்டிருக்க ஆதிக் தனி ஆளாய் விளையாடி கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பரவி இருந்தது. யார் இப்படி தனித்து விடப்படும் போதும் காரியம் விளையாட்டாய் இருந்தால் கூட சிறிது எரிச்சல் வரும். ஆனால் அவன் முகத்தில் மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இல்லை. ரேயா அதை அவ்வப்பொழுது கவனித்து கொண்டிருந்தாள். விளையாட்டு முடியவும் அப்பா படுத்து விட்டார். பின் புனிதாவும் எவ்வளமாய் பேசிக் கொண்டிருந்தனர். ஆதிக் எங்கேயோ போய் சுற்றிவிட்டு வந்தான். ஹே, டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்றபடி திரும்பி வந்தான் அவன். வீட்டிலிருந்து அதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருந்தனர். சில காய்ந்த கம்பு, குச்சி, சருகு என சேர்த்து அடுப்பு தயார் செய்துவிட்டு புனிதாவை அதன் அருகில் இவர்களது உடைமைக்கு காவல் வைத்துவிட்டு, நீ வா, போய் தண்ணி கொண்டு வருவோம் என்றபடி இவளை அழைத்து கொண்டு நடந்தான் ஆதிக். மௌனமாக அவன் பின் சென்றாள். என்ன சொல்லப் போகிறான் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தது மனது. முன்பு ஆண்கள் குளித்த அந்த ஆற்று பகுதிக்கு சென்றான்.
அவனை பின் தொடர்ந்து சென்ற இவள் நீர் முகப்பை அடைந்ததும் நின்று கொண்டாள். உள்ளவா, இப்படி ஓரத்துல தண்ணி எடுக்க வேண்டாம், அங்கு போகலாம். சற்று உள் தள்ளி இருந்த இரு உருண்டை பாறைகளை காண்பித்தான். ஆழம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் ஃபாலோ மீ. அவன் கால் வைத்த இடங்களில் கால் வைத்து அவனை தண்ணீருக்குள்ளும் பின் தொடர்ந்தாள். அந்த பாறை அருகே செல்லும் போது இதற்கு மேல் அவளால் நீரோட்ட வேகத்தை தாங்க முடியாது என்று தோன்றியது. தள்ள ஆடியது நடை. அதில் இருந்த பாறைகளில் ஒன்றில் அவளை உட்கார சொன்னான். இப்பொழுது ரம்யமாக இருந்தது சூழல். கால்கள் குளிர் நீருக்குள், உடல் சாயும் மாலை சூரிய மென் வெப்பத்தில். அருகில் இருந்த பாறையில் அவன் அமர்ந்து கொண்டான். சாரி ரேயு, வீட்டில் வச்சு சரியா பேச முடியல, தப்பா எடுத்துக்காத என்றவன் ஃப்ரெண்ட்ஸ் என்றபடி இவளிடம் கை நீட்டினான். இவளோ, போடா, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு வேணும் என மனதிற்குள் முனகிக் கொண்டாள். அவன் முகத்தையும் பார்க்கவில்லை. என்னை உனக்கு பிடிக்கலையா ரேயு? அவன் குரலில் உண்மையான தவிப்பு இருந்தது. அவ்வளவுதான். பதறிப்போய் அவனை திரும்பி பார்த்தாள். இவள் முகபாவத்திலே அவனுக்கு இவளுக்கு எவ்வளவாய் அவனை பிடித்திருக்கிறது என புரிந்திருக்கும். அவன் கண்களில் மின்னியது குறும்பு. தன் முகத்தில் தோன்றிய வெட்கம் அவன் கண்களில் படாதிருக்க எதிர்ப்புறமாக திரும்பிக் கொண்டாள் ரேயா. ஷாலுக்கு அலையன்ஸ் பார்க்கெல்லாம் சொல்லிட்டு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட வரமாட்டேன்னு சொன்னால் எப்படியாம்? அவன் குரலில் கிண்டல் இருந்தாலும் கூட அந்த கேள்வியின் பொருள் இவளுக்கு உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டதாயிற்றே. இவளது தந்தையின் மனநிலையும் இவளுக்கு புரிகிறது. அவர் தன்னை சீர் செய்ய நினைக்கிறார் என்பதும் புரிகிறது. என்ன இருந்தாலும் அவர் காயம்பட்ட மனதினுடையவர். அவர் தேர்வை நம்ப ஏனோ மனம் வர மறுக்கிறது. ஆனால் இவன் யார் மனதையும் எளிதாய் புரிந்து கொள்கிற வித்தை அறிந்தவன். ஷாலுவுக்கான தேர்வில் இவன் கரம் இருந்தால் நன்றாக இருக்கும் எனத்தான் தோன்றுகிறது. கேலி வெட்கம் எல்லாம் மறந்து அவனை திரும்பி பார்க்கிறாள். அவனும் ஷாலு மேரேஜ் ஏன் பொறுப்பு என்றான் கேலி எதுவுமின்றி. ஆனால் அதற்கெல்லாம் உண்மையில் இவர்கள் எப்படி தொடர்பில் இருக்கப் போகிறார்கள்? அதுவும் இவன் யூஎஸ் வேறு சென்று விடுவானே, எப்பொழுது கிளம்புவான் இவளை விட்டு? இனி எப்பொழுது நிகழும் இவர்கள் சந்திப்பு? அவனிடம் கேட்க தோன்றுகிறது ஒரு புறம், கேட்கக்கூட முடியாமல் மனம் கனக்கிறது மறுபுறம். ரேயுமா, நீ நேத்து உங்க அப்பா கிட்ட பேசுறத கேட்டதானே? அப்பா ஒரு வூண்டட் சைல்டு மாதிரி. அவங்க செய்ததெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஃபியர் அண்ட் லாஸ்ல ரியாக்ட் செய்திருக்காங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. அண்ட் அவங்க தன்னை சரி செய்யவும் ட்ரை செய்யறாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, அவங்க ஆக்டிவிட்டீஸ்னால நீ ஹர்ட் ஆகக்கூடாது, புரிஞ்சு நடந்துக்கிடணும். அவள் தன் தந்தையை பற்றி தான் நினைத்து வைத்திருப்பதை அவன் குரலில் கேட்க ஏதோ ஒரு வகை ஆறுதல் மனதில். எந்த நேரம் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் யூ கேன் கால் மீ அப். அப்படியெல்லாம் இவனை அழைத்து விட முடியுமா என்ன? அப்பாவுக்கு தெரிந்தால்? அதோடு அப்பாவுக்கு மறைத்து எதை செய்யும் பலமும் இவளுக்கு இல்லை. புனிதாட்ட சொன்னா விஷயம் இம்மீடியட்டா எனக்கு ரீச் ஆகிடும். அவனும் இவள் வழியில் தான் சிந்தித்து கொண்டிருக்கிறான். என்ன பதிலையே காணோம்? இல்ல, அங்க தெரியுதே அந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ், அது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஏனோ இந்த பேச்சை இதை தாண்டி தொடர மனம் வரவில்லை அவளுக்கு. அழுது விடுவாளோ என பயமாக இருக்கிறது. கேவலமாகி விடாதா? அவனும் இப்பொழுது இவள் காட்டிய மீனைத்தான் பார்த்தான். ஹலோ மேடம், ஜீனியஸ் அது. தவளை, அறத்தவளை, ஃபிஷ் கிடையாது. இதுதான் வளர்ந்து தவளையாகும். வாட்? துள்ளி எழுந்து அந்த பாறை மேல் நின்று கொண்டாள் ரேயா. கரப்பாம்பூச்சி பல்லி கூட ஒரு வகையில் சகித்து கொள்வாள் ரேயா. ஆனால் தவளை, ஐயோ யக், எவ்வளவு அருவருப்பு. சரி வா கிளம்பலாம். தவளைக்கு நீ இவ்வளவு மரியாதை கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓடும் நீரில் குனிந்து பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்தான். சீ, ஃப்ராக்டி, இதை போய் யார் குடிப்பா? ஏய், நமக்கு வர்ற தண்ணி எல்லாம் எங்கிருந்து வருது? அதுவும் உங்க வீட்டுக்கு தண்ணி இந்த ஆத்துல இருந்து தான் வருது. இப்ப வாட்டரை கொதிக்க வச்சதும் சுத்தமாயிட போகுது. மனுஷங்களால கான்டாக்ட் அண்ட் கண்டாமினேட் ஆகாத சுத்த தண்ணி அது. அதெல்லாம் கிடையாது. இது ஃப்ராக் டீ. எனக்கு வேண்டாம்ப்பா. ஆஹா, இரு வரேன். இவள் முன்னால் துள்ளி வர அவன் பின்னால் தண்ணீர் பாத்திரத்துடன் நிதானமாக வந்தான். டீ தயாராகும் வரை அவளது ஃப்ராக் டீ ஓதல் ஓயவில்லை. மெல்ல அதை ஆற வைக்கும் போதும் தான் சட்டென அவள் மூக்கை அவன் பிடிக்க பதற்றத்தில்
இவள் திறந்த வாயில் அவன் அதை ஊற்ற இவள் உணரும் முன் அதை முழுங்கி இருந்தாள் ரேயா. ஐயச்சீ! தூ! ஹோ! அவள் என்ன செய்தும் உள்ளே சென்ற டீ வெளியே வரவே இல்லை. வீட்டிற்கு வரும் வரையும் அந்த டீயை குடித்து விட்டதை விடவும் அது இன்னும் வெளியே வரவில்லையே என்பதே அவளது பெரும் கவலையாக இருந்தது. அந்த மலை சந்திப்பிற்கு பின் அவன் இந்தியாவில் இருக்கிறானா, சென்று விட்டானா எனக்கூட அவளுக்கு தெரியாமல் போயிற்று. ஆனால் இவளுடன் அப்பாவின் பேச்சுவார்த்தை, பழகும் முறை ஓரளவு முன்னேற்றம் கண்டிருந்தது. இவர்கள் பள்ளியில் இறுதி ஆண்டு சுற்றுலா. பிளஸ் டூவில் மற்ற பள்ளியில் சுற்றுலா செல்வார்களா என்றே தெரியவில்லை. ஆனால் இவர்கள் பள்ளியில் கட்டாயம் உண்டு. அதுவும் 7 நாட்கள். அங்கு படிக்கின்ற பெண்களின் பெற்றோர் பெரும்பாலானோர் மகளுக்கு ஒரு டிகிரி மணமகன் தேட தேவை என்ற எண்ணத்தில் படிக்க வைப்பவர்கள். ஆக பாதுகாப்பு ஏற்பாடு பக்காவாக இருக்கும் பட்சத்தில் போயிட்டு தான் வரட்டுமே, கல்யாணத்துக்கு பிறகு இதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்தில் அனுப்பி வைத்து விடுவார்கள். ரேயா அப்பா முன்பானால் அனுப்பி இருக்க மாட்டார்தான். ஆனால் இப்பொழுது அவர் சம்மதித்திருந்தார். கொச்சி பெங்களூரு மார்க்கமாக கோவா செல்வதாக திட்டம். சுற்றுலா ஆரம்பித்த 2ஆம் நாள் இவர்கள் பெங்களூரில் இருந்தனர். இரவு 10 மணிக்கு கேஆர்புரம் ஸ்டேஷனில் இருந்து கோவாவுக்கு ட்ரெயின். மாலை 6 மணிக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் இவர்களை இறக்கிவிட்டது இவர்களது பஸ். 8 மணிக்கு அனைவரும் திரும்பி பஸ்ஸுக்கு வந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் எல்லோரும் தங்கள் நட்பு குழாமுடன் குழு குழுவாக சுற்றத் தொடங்கினர். ரேயாவும் தன் தோழிகளுடன் தான் ஷாப்பிங் போனாள். ஆனால் அவள் தோழிகள் யாரும் தாவணி சல்வார் தவிர வேறு உடை அணிபவர்கள் கிடையாது. தென்கோட்டையில் இருக்கும்போது இவளது ட்ரெஸ் கோடும் அதுதான் என்றாலும் சென்னை வரும்போது அவளது தந்தையே அப்படி அணிய விடுவது இல்லை. ரோமர்களுக்கு ரோமராயும் கிரேக்கர்களுக்கு கிரேக்கராயும் இருக்க வேண்டும் உடை விஷயத்தில் என்பார் அப்பா. ஆக இப்பொழுது கூட ஒரு பிரவுன் பின்னணியில் பெரிய சந்தன பூக்கள் போட்ட பர்லெல்ஸும் அதற்கு ஏற்ற சந்தன நிற டாப்ஸுமாகத்தான் வந்திருந்தாள் ரேயா. ட்ரெண்டி பெங்களூர் ஆயிற்றே. இங்கு பெங்களூரில் சென்னையை விட ட்ரெண்டியாக உடைகள் கிடைக்கும் என கேள்விப்பட்டிருந்ததால் அப்படிப்பட்ட உடைகளை வாங்க விரும்பினாள் இவள். தோழிகளோ அவர்களுக்கு தேவையானதை வாங்க விரும்பியதாலும் நேரம் குறைவாக இருந்ததினாலும் ரேயா தனியாக அப்படிப்பட்ட ஷோரூம்களை தேடி சென்றாள். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் சந்தித்து கொள்ளலாம் என திட்டம். இவள் ஷாப்பிங் முடித்துவிட்டு திரும்பும்போது மணி 3:15. அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேரும்போது அங்கு அவள் தோழிகள் யாரும் இன்னும் வந்திருக்கவில்லை. அதான வந்துட்டா மழை தரையிலிருந்து தலைய பார்த்து மாறி பெய்துடாதா? பொறுமையாய் காத்து நின்றாள். 3:30. மொபைலை எடுத்து தன் தோழி அமலாவை அழைக்க வேண்டும். இவள் கையில் இருந்த அனைத்து பேக்குகளுடனும் போராடி ஒரு வழியாய் ஹேண்ட்பேக்கில் இருந்து மொபைலை எடுக்க அந்நேரம் தங்களுக்குள் மெய் மறந்திருந்த ஒரு ஜோடி இவளை கடக்க அந்த பெண் இவளை இடிக்க மொபைல் கீழே விழுந்து கண்ணா பின்னாவென சிதறுகிறது. சை! எரிச்சலுடன் இவள் விழுந்த பாகங்களை எடுத்து இணைத்து ஒட்ட வைத்தால் மொபைல் உயிர் பெறவே இல்லை. கடும் எரிச்சலாக வருகிறது. சாரி கூட கேட்காமல் போயே விட்டது அந்த ஜோடி. அங்கிருந்த கடைகளில் ஒன்றில் சென்று அமலாவை அழைக்க வேண்டியதுதான். அதற்கு முன்பாக ஒரு முயற்சி. அவர்கள் ஷாப்பிங் செய்ய சென்ற பகுதியை ஒரு சுற்று சுற்றி வந்தாள் ரேயா. ஒருவரையும் காணவில்லை. நேரத்தை பார்த்தாள். 3:43. பதறிவிட்டாள். இனி நேராக பஸ் நிற்கும் இடத்திற்கு சென்று விட வேண்டியதுதான். இவள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சென்றிருக்கலாம். அல்லது அங்குள்ள இவள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை யாரின் மொபைலிலாவது இவள் அமலாவை அழைக்கலாம். இனியும் கடை தேடி அலைந்தால் ரிஸ்க். சற்று தள்ளி கூட்ட நெரிசல் இல்லாத ரெசிடென்ஷியல் பகுதியில் இவர்கள் பஸ்ஸை நிறுத்தி இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அவர்கள் சொன்ன இடத்திற்கு சென்று சேர்ந்தாள். அங்கு பஸ்ஸும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. பக் என்றது. நேரம் ஏற்கனவே 3:50. இனி எங்கு தேட வேண்டும்? மீண்டுமாய் அவசரமாக ஷாப்பிங் பகுதிக்கு ஓடினாள். அங்கு ஏதாவது கடையில் இருந்து போன் செய்யலாம். சற்று நேரம் கழித்துத்தான் புரிந்தது. இவள் பாதை தெரியாமல் அந்த ரெசிடென்ஷியல் பகுதிக்குள் சுற்றி கொண்டு இருக்கிறாள் என. மிரண்டு போனாள் ரேயா. அந்நிய இடத்தில் கடும் இருட்டில் இவள் தனியாய். ஆம், பவர் கட் வேறு அப்பகுதியில். 1-2 வீடுகள் பவர் பேக்கப் உதவியுடன்
அளவாய் ஒளிர தெரு விளக்குகள் இல்லாமல் இருளின் பிடியில் இவள் இருந்த இடம். நெஞ்சை அழுத்தி கொண்டு எழுந்த பயத்தை அதட்டி அடக்கினாள். விசுவாசிக்கிறவன் பதறான். காட் ஹெல்ப் மீ. ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, கையில டெபிட் கார்டு, தேவையான பணம் எல்லாம் இருக்குது. எப்படியாவது சென்னைக்கு பஸ் பிடிச்சுட்டா இன்னும் 4 அல்ல 5 ஹவர்ஸ்ல சென்னை. சித்தப்பாட்ட கிளம்புறப்ப ஃபோன் செய்து சொல்லிட்டா அவங்க வந்து பிக்கப் செய்துக்கிடுவாங்க. தென் நோ ப்ராப்ளம். திட்டமிட்டவுடன் மனம் ஆசுவாசப்பட்டது. தன்னை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டாள். பெங்களூரியன் மாதிரி தான் இருக்கேன். டென்ஷனா முடிக்கலைன்னா உள்ளூர் பொண்ணுன்னு நினைச்சுப்பாங்க. ஈஸியா யாரும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டாங்க. நினைத்து கொண்டே தோராயமாக ஒரு கணிப்புடன் நடக்க ஆரம்பித்தாள். கடைகள் இருந்த பகுதியை தேடி. இப்பொழுது இவளுக்கு பின்னாக ஒரு வாகன விளக்கு வெளிச்சம் பீச்சியது. தெருவின் இட ஓரமாக ஒதுங்கி நடந்தாள். ஹேய்! ஏதோ பலவித பேச்சு குரல்கள், கூச்சல் இரைச்சல் உள் உணர்வில் தோன்ற திரும்பி பார்த்தாள். பின்னால் வந்து கொண்டிருந்தது அந்த ஆம்னி. குறைந்த வேகம். அதன் கதவு திறந்திருந்தது. அதிலிருந்து நீட்டிக் கொண்டிருந்தன சில கைகள். இவளை பிடித்து உள்ளே இழுத்தாள். நொடியில் உரைக்க தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தாள் ரேயா. துரத்த ஆரம்பித்தது ஆம்னி. அதன் பின் வந்த ஒவ்வொரு வெள்ளி மாலையும் சரித்திரனுக்கு ஷாலுவுடன் தான் வேலை. ஒரு நாள் அவன் அவளை தன் ஆபீஸுக்கு கூட்டி சென்றான் எனில் மறுநேரம் ஷாப்பிங் போனார்கள். ஒரு வாரம் சனிக்கிழமை வண்டலூர் ஜூ. சித்தப்பா பிள்ளைகளை அழைத்து சென்றனர் இருவர் மாத்திரமாக. மறுவாரம் அவளுக்கு அடிக்கடி வரும் தலைவலிக்காக ஐ டெஸ்ட் போனார்கள். அடுத்த வாரம் சித்தப்பா சித்தி திருமண நாளுக்கு பரிசு வாங்க போனார்கள். அந்த வார மத்தியில் புதன்கிழமை வந்த திருமண நாளுக்கு இவளை வந்து அழைத்து போனதும் அவன்தான். மறுமுறை அவன் அபிஷியலாக கொடுக்க வேண்டிய ஒரு பார்ட்டிக்கு இருவருமாக மெனு டிசைடு செய்தார்கள். அவளது ஒவ்வொரு தேவையும் அவன் வழியாக சந்திக்கப்பட்டது. அப்படிப்பட்ட எந்த நேரத்தில் அவனுக்கு போன் வந்தாலும் பேசுவது அவனது நெருங்கிய நட்பாயிருந்தால் அவர்களிடம் அவளையும் பேச சொன்னான். ஷாலுவுக்கு புரிந்ததோ இல்லையோ அவனது நெருங்கிய வட்டம் அனைவருக்கும் தெரிந்தது. ஷாலு அவனுக்கு யாரென. சித்தப்பா வீட்டிலும் மொட்டை மாடியில் காற்றில் நின்றபடி அரட்டை அடித்தனர் சில நேரங்களில். ஒரு நாள் சித்தப்பா சரித்திரனை தனியே பிடித்தார். சின்ன வயசுல இருந்து உனக்கு ஷாலு கூட பழக்கம்ங்கிறதால தான் நான் ஆரம்பத்தில் தப்பா எடுத்துக்கிடல. பட் இப்போ இது போற விதம் சரியில்லை. காதல்னா எங்க வீட்டில் யாருக்கும் நல்ல எண்ணம் கிடையாது. அதுவும் என் அண்ணன் கொன்னே போட்டுடுவான். அதோட ஷாலுவை பார்க்குறப்ப அவன் மனசுல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. உனக்கு விருப்பம் இருந்தா முதல்ல உங்க வீட்டில இருந்து பொண்ணு கேட்டுட்டு வர சொல்லு. அப்பதான் அண்ணன் சம்மதிப்பான். அந்த வகையில் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இல்லைன்னா நீ இதோட நிறுத்திக்க. மாமா, கண்டிப்பா அப்பா அம்மாவை வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்க சொல்றேன். அதுக்கு முன்னால ஷாலுட்ட கிளியரா சொல்லிடுறேன். ப்ளீஸ் அதுக்கு மட்டும் டைம் கொடுங்க. இப்படி அவர்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தையை தன் அத்தையிடம் தெரிவித்தான் சரித்திரன். அவருக்கும் இவன் சொல்லும் முன்பே இந்த யூகம் இருந்தாலும் அவன் வாயிலிருந்து வர வேண்டுமே விஷயம் என காத்திருந்தார். அப்பா, ஒரு வழியா எங்க அண்ணி புலம்பலுக்கு விடிவு காலம் வருது. கல்யாணம்னாலே பின்னங்கால் தலையில பட ஓடுவியே, இப்ப எப்படி இப்படி தொபுக்கடீர்னு விழுந்த? இது அவளை முதல் தடவை இப்ப பார்க்குறப்பவே தோணிட்டு. அந்த இன்னசென்ஸ் எதுவோ இவ கூட தான் உன் லைஃப்னு ஒரு ஃபீல். அப்படின்னா அப்ப இருந்தே சதி செய்யறேன்னு சொல்லு. இது பேரு சதியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வாரம் ஒரு தடவை அவளை பார்க்கறதுக்கு வாரம் முழுக்க மண்டையை உடைச்சு பிளான் செய்யணும். பிறகு லவ் பண்றதுன்னா சும்மாவா? அதுவும் பெரியத்தான் பொண்ண. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பேச்சு வாக்கில் இது லவ் மேரேஜ்னு அவர்கிட்ட சொல்லிடாத. சண்டைக்கு வந்துட போறாங்க. ச்சு, அவர்கிட்ட போய் யார் பேசிட்டு இருக்க போறா? அவரிடத்துல அவர் நிம்மதியா இருக்கட்டும். மேரேஜுக்கு பிறகும் வந்து அவர் ஷாலுவை டிஸ்டர்ப் செய்யறதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எங்க வீட்டுக்கெல்லாம் அவர் வர வேண்டாம். டேய், என்ன நீ எப்படா இவ்வளோ ஷெல்ஃபிஷா மாறுன? அவர் வளர்த்த பொண்ணு வேணும், அவர் வேண்டாமா? உங்க மாமா காதுல விழுந்தாலே இந்த கல்யாணம் வேண்டாம்னு இப்பவே சொல்லிடுவாங்க என பதற்றமாய் ஆரம்பித்தவர் பின் நிதானமாக, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவரை பார்த்துக்கிற பொறுப்பு ஷாலுவுக்கும் ரேயாவுக்கும் தானே. அதோட மூத்த மருமகனா போறவனுக்கு மகனோட இதயம் வேணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க வீட்டுக்குன்னு இதை சொல்லல. உன் வீடுமே அப்பதான் நல்லா இருக்கும். நீ தான் முன்னால நின்று எல்லாம் செய்யணும். சின்னவ மேரேஜ் ஆகட்டும்,
அப்புறம் பெரியத்தான பார்த்துக்கிறது ஆகட்டும், எல்லாம் ஷாலு செய்ய வேண்டியது இல்லையா? ஷாலுவுக்கு கடமைனா உனக்கு பொறுப்பு இல்லையா? அதெல்லாம் செய்துடுவேன் அத்தை. இன்ஃபேக்ட் ரேயாவுக்கு கூட அலையன்ஸ் பத்தி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் அவ சின்ன பொண்ணு. டைம் வரப்ப பார்த்துக்கிடலாம். பட் என்னமோ உங்க அத்தான்ட்ட பழக இஷ்டம் இல்ல என ஷாலுவை ரொம்ப படுத்தி இருக்கார். பார்க்கலாம். இருவரும் மாத்திரம் பேசிக் கொண்டிருப்பதாய் எண்ணித்தான் சென்றது உரையாடல். இயல்பாக அது வேறு இரு செவிகளிலும் விழுந்து வைத்தது. அந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே சரித்திரன் தன் அத்தை வீட்டுக்கு சென்று விட்டான். மாமா, இன்னைக்கு ஷாலுட்ட நான் கல்யாண விஷயம் பேசணும். போய் பார்க்கலாமா ப்ளீஸ்? நாளைக்கு பாம்பே டிக்கெட் புக் செய்துட்டேன். மார்னிங் ஃப்ளைட். இதெல்லாம் நேர்ல போய் சொன்னாதான் நல்லா இருக்கும். ஸோ போய் அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே அம்மா அப்பா கூட இங்கே தான் வருவேன். சின்னதாக புன்னகை அவர் முகத்தில். இதெல்லாம் சரியாத்தான் இருக்குது. ஆனா ஷாலுக்கு இன்னும் 1 இயர் இருக்கேப்பா ஸ்டடீஸ். அதுக்கு என்னம்மாமா, மேரேஜுக்கு பிறகு இங்கே தானே சென்னையில தானே இருக்க போறோம். அவ ஸ்டடீஸை கண்டினியூ செய்யட்டும். இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இதுக்கு மேல தாங்காது. அதோட நீங்க வேற டென்ஷன் ஆகுறீங்களே. குறை சொல்லும் தொனியில் விளையாட்டாய் முடித்தான். ஆ, உனக்கும் பொண்ணு பிறக்கட்டும், அப்ப புரியும். பொண்ணு இல்ல, பொண்ணுங்க பிறக்கட்டும்னு சொல்லுங்க. 3 பொண்ணாவது வேணும். உங்க வாயால ஆசீர்வதிங்க. அப்பாவாவது ஆண்டவர் அருள் பாலிக்கிறாரான்னு பாப்போம். ஐல் செலிப்ரேட் மை டார்லிங்ஸ். அவன் கண்களில் மின்னிய கிண்டலையும் தாண்டி அவனுக்கு அதில் உண்மையில் எத்தனை ஆசை என்பதையும் காட்டின அவன் விழிகள். ஆ, அந்த பொண்ணுங்களை இப்படி சனிக்கிழமை சனிக்கிழமை உனக்கு தெரியாம யாராவது தடிமாடு மீட் பண்ணா என்ன செய்து செலிப்ரேட் செய்வ? சொல்லு, நானும் அதையே செய்யறேன். ஆ, நினைக்கிறப்பவே டென்ஷனாக தான் இருக்குது. ஆனா அதுக்காக என் பொண்ணுங்களை எல்லாம் நான் அடிக்க மாட்டேன். அப்போ ஆ, அந்த பையங்களை பிச்சிடுவேன் பிச்சி. உங்கள மாதிரியே இப்படி நிக்க வச்சு பேசிட்டா இருப்ப? சிறு வயதிலிருந்து மாமாவிடம் பேசி விளையாடி வளர்ந்தவன் என்பதால் சரித்திரனால் இலகுவாக பேசி சிரிக்க முடிந்தது. ஆனாலும் உள் ஓரத்தில் ஷாலுவின் அப்பாவை சற்று புரிகின்றார் போலையும் தோன்றியது. அவர் சந்தேகப்பட்டார் என்பதை விட பாதுகாக்க முயன்றார் என்பதே சரியான புரிதலோ? மாலை ஷாலுவை சந்திக்க சென்றவன் படு உற்சாகத்தில் இருந்தாலும் அவன் உள்ளங்கை வியர்ப்பதை அவன் உணராமல் இல்லை. ஷாலுவிற்கு இவன் மீது விருப்பமே என்பது இவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை காதல் என அவள் உணர்ந்திருக்கிறாளா எனதான் தெரியவில்லை. சொன்னால் புரிந்து கொள்வாளா? வழக்கம் போல் இவனை பார்த்ததும் துள்ளி எழுந்து வந்தாள். உரிமையாய் அவள் கையில் இருந்த பேக்கை பின் கதவை திறந்து உள்ளே வைத்தவள் இவன் திறந்துவிட்ட முன் கதவின் வழியாய் ஏறி இயல்பாக முன் சீற்றில் அமர்ந்து கொண்டாள். உள்ளே ஏறி அமரும் அவன் முகத்தையே பார்த்திருந்தாள். காரை கிளப்பினான் அவன். என்ன சரண், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பயங்கர சந்தோஷமா? படு டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆ, இதெல்லாம் கவனிக்க தெரியுது. உன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தாலே தெரியுதா? ஆமா, ஏதோ பொண்ணு பார்க்க போற மாதிரி. எனக்கு பொண்ணு பார்த்தா ஒண்ணும் இல்லையாமா? சிரிச்சுக்கிட்டு சொல்றா. ஆ, உன் ஹஸ்பண்டா வரப்போறவருக்கு பொண்ணு பேச போறோம். வாட்? ஒரு கணம் புரியாமல் முடித்தவளுக்கு அடுத்த கணம் அரைகுறையாய் எனினும் சரியாய் புரிந்தது. என்ன சரண், உண்மையிலேவா? சித்தப்பா சொன்னாங்களா? என்னை யார் முன்னாடியாவது போய் நிறுத்தத்தான் கூட்டிட்டு போறீங்களா? அப்பா அப்படி செய்ய மாட்டாங்களே. ஸ்டடீஸ் முடியிற முன்னால இப்படியெல்லாம் எதுவும் கொடுமைப்படுத்த மாட்டாங்களே. என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லுங்களேன். பயமா இருக்குது. அழுதை விடுவாள் போல. ஹேய், கூல் கூல். ஏன் இவ்வளோ டென்ஷன்? பிறகு கல்யாணம்னா டென்ஷன் ஆக மாட்டாங்களாமா? அதுவும் ஸ்டடீஸ் பாதியில் இருக்கிறப்ப. ஸ்டடீஸ் தான் ப்ராப்ளமா? வரவங்க படிக்க அப்ஜெக்ட் செய்யாதவங்களா இருக்கலாமே ஷாலுமா. என்ன விளையாடுறீங்களா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தங்கூட என் படிப்பு பற்றி மற்றது பற்றி எல்லாம் டிஸ்கஸ் செய்து டிசைட் செய்து அதுக்கேற்றபடி என் லைஃப்பை லீடு செய்யணும்னு எனக்கு இப்போ என்ன அவசியம் வந்துச்சு? அவளை திரும்பி பார்த்தான் சரித்திரன். நல்ல கேள்வி. அவனுக்குத்தான் அவளை பிரிந்திருக்க முடியவில்லை. அதற்காக அவளுக்குமாக இவன் ஏன் முடிவெடுத்தான்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.